இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் பாரதி, எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு. உனக்கு இவ்வளவு பெரிய குடைச்சல் கொடுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய எதிரி யாராவது இருக்காங்களா என்ன? யாருக்கு தெரியும் பாட்டி, நம்ம எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிறோம். நமக்கு எதிரின்னு தெரிகிறவங்கள அடிக்காம பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க நம்மளை அடிக்க தானே செய்வாங்க. வாஸ்தவம் தான் மனோ. இப்பெல்லாம் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. உண்மைதான் பாட்டி. இந்த விஷயத்துல வந்தவன் யாருன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. சாரி பாரதி, நான் தான் விளம்பரம் கொடுத்தேன். உன்கிட்ட சொல்லாம பண்ணது தப்புதான். ஆனா நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துதானே அவர் உன்னை தேடி பிடிச்சு உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆதி உன் வீட்டுக்காரரை அவ்வளவு தூரம் கேட்டு கூட நீ எதுவுமே சொல்லல. இப்போ நல்லதானே நடந்திருக்கு. இவ வேற சம்பந்தம் இல்லாம ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப யாரு இவ்வளவு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொன்னது? அக்கா, உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் விளம்பரத்தை பார்த்துட்டு உங்களை தேடி வந்துட்டாருல, எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிடலாம்க்கா. ஆமா பாரதி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இல்லைனாதான் ஆச்சரியம். இதோ என் வீட்டுக்காரர் எடுத்துக்கோ, எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருணைதான் வச்சிட்டு இருப்பாரு, என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. என் அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பழப்பா, பேசாம என் வீட்டுக்கு வந்துருந்து எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாங்க. நான் போயிட்டேன்னா என்ன? இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதை அனுசரிச்சுதான் வாழணும். பிரச்சனைக்கு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சோன்னா இங்க யாருமே ஒன்னா இருக்க முடியாது பாரதி. நீ உனக்காக யோசிக்கலனாலும் ஓ 2 பசங்களுக்காக யோசிக்கிறதா நல்லா இருக்கும். எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்ற மாதிரி பாரதி அவன் மேல இருக்கிற கோபத்துல புருஷன் இல்லைன்னு சொல்லல. அவன் நிஜமாலுமே இவ புருஷன் இல்ல. அதத்தான் பாரதி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா அபி, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆள் அக்காவோட புருஷன் இல்ல. அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன சொல்ற மனு? புருஷன் இல்லையா? அப்புறம் எதுக்கு அவரு நான் தான் புருஷன்னு சொல்லிட்டு இங்க வரணும்? போலீஸ் கூட அக்காக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தானே போனாங்க. அபி, பாரதி கோவத்துல இருக்கா. பாட்டி, பாரதி தான் கோவத்துல பேசுறானா? நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறது நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க, பாரதிக்கு அவரை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல, புரியுது. ஆனா இப்போ அவரு பாரதி குழந்தையும் வேணும்னு தானே திரும்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறமும் ஏன் வேண்டான்னு ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா உன் பசங்களுக்கு அப்பா தேவை. பாட்டி, நீங்க வயசுல பெரியவங்க தானே. பாரதி தான் கோவத்துல பேசுறானா நீங்களாச்சும் அவளுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்ல மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை எரிக்க முடியுமா? புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படிதான் இருக்கும். பாட்டி, நல்ல விதமா சொல்லி பாரதிய புருஷன் கூட சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க.